வடைச்சட்டி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யும் முறை. தேவையான பொருட்கள்: வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 100 வெங்காயம் 1 தக்காளி 1/4 கிலோ கத்திரிக்காய் நாளாக வந்து தண்ணியில் போட்டு இப்படி வணக்கிக்கணும். நல்லா வணங்கி விட்டுணும். நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி விட்டு 4 தக்காளி 1/4 கிலோ வெங்காயம் 15 பூண்டு போட்டு வணக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சள்தூள், உப்பு, புளி 2 நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். இப்போது காயை நல்லா எண்ணெயிலே வெந்து காய் நல்லா வேக வச்சுட்டு எண்ணெயிலே முக்கால்வாசி வெந்துடும். நல்லா வெந்துச்சு. வெந்த பிறகு மஞ்சள்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் கூட போட்டு செஞ்சிடலாம். இது எல்லாமே அரைச்சிட்டு இது எல்லா குழம்பு போட வீட்லேயே நான் செஞ்சேன். உப்பு தேவையான எல்லாம் வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் அரைச்சோம்ல அதையும் எல்லாம் ஊற்றி கொதிக்க கொஞ்சம் காய் வெந்த பிறகு புளியை ஊற்றி இறக்குனா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கடைசியாக தேங்காய் வேணும் அரைச்சி ஊற்றிக்கலாம். சின்ன காயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பெருசாக எந்த காயில் வேணாலும் செய்யலாம்.